நடப்பாண்டில் மேலும் 4 அரசு கலைக்கல்லூரிகளும் திருச்சியில் அரசு பொறியியல் கல்லூரியும் துவக்கப்படும் என்றும் சென்னையில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா விதி 110 கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். உயர்கல்வி தொடர்பான அறிக்கையில் நடப்பாண்டில் மேலும் 4 கலைக்கல்லூரிகளுடன் மொத்தம் 12 கலைக்கல்லூரிகளும் ஸ்ரீரங்கத்தில் பொறியியல் கல்லூரியும் துவக்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். 2013-2014 கல்வி ஆண்டிலிருந்து மேலும் 8 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இது தவிர மேலும் 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த ஆண்டிலிருந்து துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் 12 கல்லூரிகள் இந்த ஆண்டு முதல் துவங்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரசு பொறியியல் கல்லூரியும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறில் ஒரு அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியும் இந்த ஆண்டு முதல் துவங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அறிக்கையில் 2013ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடத்தப்படும் என்றும் இதற்காக 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். உலக சதுரங்க கூட்டமைப்பின் வேண்டுகோளினை ஏற்று 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக சதுரங்க வாகையர் போட்டியினை சென்னையில் நடத்த எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதையும், இதற்கென 29 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்யும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டிகள் 5 முறை உலக வாகையர் பட்டம் சூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் தற்போதைய உலக சதுரங்க வாகையருமான கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் தற்போதைய உலக தர வரிசையில் முதல் சதுரங்க வீரராகவும் ஃபிடே தர வரிசை பட்டியலில் இதுவரை உயர்ந்த அளவில் 2872 புள்ளிகள் பெற்று முன்னணியில் உள்ள நார்வே நாட்டைச் சேர்ந்த திரு மேக்னஸ் கால்சன் ஆகியோருக்கும் இடையே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் கீழ் உள்ள 4 மண்டல மையங்கள் மற்றும் உறுப்பு பொறியியல் கல்லூரிகளுக்கான உட்கட்டமைப்புக்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார்.